வணக்கம். இன்னைக்கு இந்த டீப் டைவ்ல உங்கள ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். கண்டிப்பா. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விவாதம் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆமா. அதாவது விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள நோக்கி ஒரு சின்ன கேள்வி. ம். பயங்கரமா காத்தடிக்கும் போது, "சீ, இந்த காத்து இப்படி வீசக்கூடாது" அப்படின்னு இயற்கை கிட்ட நீங்க எப்போவாவது சண்டை போட்டிருக்கீங்களா? ம். நெறைய பேர் இத செஞ்சிருப்போம். இல்லையா? அடிக்கிற காத்த நிறுத்த முடியாதுன்னு தெரிஞ்சும் நாம சண்டை போடுறோம். நிஜத்தோடு போராடுறதுங்கிறது இதுதான். பைரன் கேட்டி எழுதின லவ்விங் வாட் இஸ், அதாவது உள்ளத உள்ளபடி நேசிப்பது அப்படிங்கிற புத்தகத்தை தான் இன்னைக்கு நாம முழுமையா அலச போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் இது. ஏன்னா நாம அன்றாட அனுபவிக்கிற மன உளைச்சல், கோபம், வருத்தம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நமக்கு நடக்கிற சம்பவங்கள் தானே நம்ம நினைப்போம். எக்ஸாக்ட்லி. ஆனா அது உண்மை கிடையாது. நமக்கு வெளியே நடக்கிற சம்பவங்கள் நமக்கு காரணம் இல்ல. அந்த சம்பவங்கள பற்றி நாம மனசுக்குள்ள நாம வளர்த்துக்கிற எண்ணங்கள் தான் உண்மையான காரணம். அந்த எண்ணங்கள் தான் காரணம்னு சொல்றீங்க? ஆமா. என் வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது, அவங்க என்கிட்ட அப்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு நிஜத்துக்கு எதிரா நாம உருவாக்குற எண்ணங்கள் தான் அத்தனை வலிகளுக்கும் மூல காரணம். இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு தப்பான விஷயம் நடக்கும்போது இது நடந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு சாதாரண மனித இயல்பு தானே? உண்மைதான். ஆனா அது பலன் தராதே. கரெக்ட். புத்தகத்துல கூட ஒரு சுவாரஸ்யமான வரி வருது. நான் நிஜத்தோடு போராடும்போது தோற்று போகிறேன், ஆனால் 100% மட்டுமே அப்படின்னு பைரன் கேட்டி சொல்றாங்க. செம வரி அது. ஆமா. நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த எதிர்த்து போராடுறது ஒரு பூனைய பார்த்து வழ்வழ்னு குறைக்க சொல்றதுக்கு சமம்னு அவங்க சொல்றாங்க. நீங்க எவ்வளவுதான் போராடினாலும் நிஜம் மாறப்போறதில்ல. இத கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவா புரியும். நம்ம உடம்புல ஏற்படுற வலி ஒரு கருணையான எச்சரிக்கை மணி மாதிரி. கருணையான எச்சரிக்கை மணியா? எப்படி? அதாவது நீங்க தெரியாம நெருப்புல கைய வச்சா உடனே சுடுது இல்லையா? சுட்ட உடனே என்ன செய்வீங்க? உடனே சட்டுன்னு கையை எடுத்துருவேன். ஆமா. அந்த வலி இல்லைன்னு வச்சுக்கோங்க, கை முழுவதும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அப்போ வலி என்பது நமக்கு எதிரி இல்ல, அது நம்மை காப்பாத்துற ஒரு நண்பன். ஓஹோ. அதே போலதான் மன அழுத்தமும் கோபமும். ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு மன உளைச்சல் வருதுன்னா உலகத்துல ஏதோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம் இல்ல. அப்புறம் எந்த அர்த்தம்? நீங்க ஏதோ ஒரு தவறான எண்ணத்தை, ஒரு பொய்யான எண்ணத்தை நம்ப தொடங்கிட்டீங்கன்னு இயற்கை உங்களுக்கு அடிக்கிற எச்சரிக்கை மணி தான் அந்த மன உளைச்சல். வாவ். அப்போ அந்த வலி எனக்கு வெளியில இருக்கிற பிரச்சனையை காட்டல, என் எண்ணத்துல இருக்கிற பிரச்சனையை காட்டுது. இது ரொம்ப புதிய ஒரு கோணமா இருக்கு. கண்டிப்பா. ஆனா நம்ம மூளை எப்பவுமே பிரச்சனை எனக்கு வெளியே தான் இருக்கு, மத்தவங்களால தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு தானே தொடர்ந்து நம்பிட்டு இருக்கு. ஆமா. அத உடைக்கத்தான் பைரன் கேட்டி தி வொர்க் அப்படிங்கிற சுய விசாரணை முறைய அறிமுகப்படுத்துறாங்க. குறிப்பா மற்றவர்களே விமர்சித்தல் அப்படிங்கிற ஒரு படிவத்தை கொடுக்கறாங்க. அதாவது மூளையில ஓடுற எண்ணங்களை அப்படியே ஒரு காகிதத்துல எழுத சொல்றாங்க. ஏன் சும்மா மனசுக்குள்ளேயே நினைச்சு பார்க்க கூடாதா? ஏன் காகிதத்துல எழுதணும்னு இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க? ஏன்னா எண்ணங்கள் காத்துல பறக்கிற மேகங்கள் மாதிரி. அதுக்கு ஒரு நிலையான வடிவமே கிடையாது. அத மனசுக்குள்ளேயே பிடிச்சு பகுப்பாய்வு செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். காகிதத்துல எழுதும்போது அந்த எண்ணம் ஒரு தெளிவான வடிவத்தை பெறுது, உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது. புரியுது. புத்தகத்துல வர்ற ஒரு உதாரணத்தையே நாம எடுத்துப்போம். பால் அப்படிங்கிற கணவர் மேல அவருடைய மனைவிக்கு பயங்கர கோவம். ஓகே. அந்த மனைவி தன்னோட படிவத்துல பால் என் பேச்சு கேட்பதில்ல அப்படின்னு எழுதுறாங்க. இந்த ஒரு வரிதான் அவங்களுடைய மொத்த மன உளைச்சலுக்கான ஆணிவேர். கரெக்ட். இப்போ அந்த வரிய எழுத்துப்பூர்வமா பார்த்த உடனே நம்ம மூளைக்கு ஒரு தெளிவான இலக்கு கிடைச்சிடுது. இங்கிருந்து தான் அந்த வாழ்க்கையே மாத்தக்கூடிய 4 கேள்விகள் ஆரம்பமாகுது. ஒரு நிமிஷம், நான் இங்க ஒரு குறுக்கீடான கேள்வியை கேட்க விரும்புறேன். கேளுங்க. அந்த மனைவி பால் என் பேச்சை கேட்பதில்லை அப்படின்னு எழுதுறாங்க. ஒருவேளை பால் நிஜமாவே தன்னோட போனை பார்த்துக்கிட்டே இவங்களை கவனிக்காம இருக்காருன்னு வச்சுப்போம். அது வெறும் எண்ணம் கிடையாது, அது நடந்துகிட்டு இருக்கிற நிஜம்தானே. அப்புறம் எப்படி அந்த எண்ணம் பொய்யாகும்? இது ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி. இங்கதான் நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நிஜம் அப்படிங்கிறதுக்கும் அந்த நிஜத்தை வச்சு நாம உருவாக்குற உள்மன போராட்டம் அப்படிங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? பால் போனை பார்த்துட்டு அமைதியா இருக்காரு அப்படிங்கிறது ஒரு நிஜம், வெறும் ஃபேக்ட். ஆனா அந்த ஒரு நொடி காட்சியை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம மனசு ஒரு சினிமா டைரக்டர் மாதிரி செயல்பட ஆரம்பிக்குது. அதாவது அவர் என்ன கவனிக்கல, அவருக்கு என் மேல அன்பில்ல அப்படின்னு யோசிக்கிறதா? ஆமா. எப்பவுமே இப்படிதான் பண்றாரு, என் வாழ்க்கையே வீணா போயிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய சோக காவியத்தையே நம்ம மூளை செகண்ட்ல உருவாக்கிடுது. இந்த நாடகத்தை உடைக்க தான் அந்த 4 கேள்விகள் பயன்படுது. அருமையான விளக்கம்.
அப்போ நாம் அந்த 4 கேள்விகளை ஒவ்வொன்னா பிரிச்சு மேய்வோம். அந்த மனைவி என் பேச்சு கேட்பதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டையே எடுத்துப்போம். முதல் கேள்வி, இது உண்மையா? ஆமா, முதல் கேள்வி, இஸ் இட் ட்ரூ? இதை கேட்ட உடனே கோபத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் ஆமா இது 100% உண்மைதான் அப்படின்னு ஒரு அவசரமான பதில தான் கொடுப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. பெரும்பாலும் ஆம் அப்படிங்கிற பதில் தான் வரும். ஏன்னா நாம நம்மளோட கோபத்துல அவ்வளவு உறுதியா இருப்போம். ம் அதனால தான் எந்த சமரசமும் இல்லாம நிதானமா சிந்திச்சு பதில் சொல்றாங்க. அப்படி ஆம் அப்படின்னு பதில் வந்தா நேரா 2வது கேள்விக்கு போகணும். ஓகே, 2வது கேள்வி, இது 100% உண்மை என்று உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. ரொம்பவே ஆழமானது. ஏன்னா பல நேரங்கள்ல நம்ம மூளைக்கு தேவையான ஆதாரங்களை மட்டுமே தேடுற மனநிலை நமக்குள்ள இருக்கு. பால் நிஜமாவே கவனிக்கலையா இல்ல அவர் அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னு நமக்கு உறுதியா தெரியுமா என்ன? அதுதான் முக்கியமான பாயிண்ட். நாம எப்பவுமே மத்தவங்களோட மனச படிக்க முயற்சி செய்றோம். அவர் அப்படி நினைக்கிறார், இவர் இப்படி நினைக்கிறார் அப்படின்னு நாமே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆமா, மைண்ட் ரீடிங் பண்றோம். ஆனா உண்மையிலேயே ஒருத்தருடைய உள்மனசுல என்ன நடக்குது அப்படிங்கறத யாராவது 100% உறுதியாக அறிய முடியுமா? கண்டிப்பா முடியாது. முடியாது. இந்த 2வது கேள்வி நம்மளோட பிடிவாதமான நம்பிக்கைகள்ல ஒரு சின்ன விரிசலை ஏற்படுத்துது. ஒருவேளை நான் நினைக்கிறது தப்பா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் அங்க பொறக்குது. அந்த விரிசல் விழுந்த உடனே 3வது கேள்வி ரொம்ப இயல்பா உள்ள வருது. ஆமா, இந்த எண்ணத்தை நம்பும்போது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? என்ன நடக்கிறது? இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அந்த மனைவி பால் என் பேச்சை கேட்பதில்லை அப்படின்னு உறுதியா நம்பும்போது அவங்க உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதயம் வேகமா துடிக்கும், கோபம் தலைக்கு ஏறும், தொண்டை அடைக்கும். கண்டிப்பா உடம்புல ரியாக்ஷன் இருக்கும். இங்க நாம எப்படி ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள, அதாவது துன்பம் அப்படிங்கிற ஒரு போலி உலகத்துக்குள்ள நம்மள நாமே சிறைப்படுத்துறோம் அப்படிங்கறத உணர முடியுது. ஒரு கற்பனை நாடகம் அரங்கேறுது. இந்த 3வது கேள்வி நம்ம எண்ணங்கள் எப்படி நம்மள ஆட்டி படைக்குது, நம்ம எவ்வளவு பலவீனமாக்குது அப்படிங்கறத எந்த ஒளிவு மறைவும் இல்லாம ஒரு கண்ணாடி மாதிரி நமக்கு காட்டுது. இந்த நாடகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபைனலா வர்ற 4வது கேள்வி ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆமா, who would you be without the thought? கரெக்ட். இந்த எண்ணம் மட்டும் இல்லை என்றால் நீங்கள் யாராக இருப்பீர்கள்? இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்க சொல்றாங்க. அதே பால் எதிரே நிக்கிறாரு. அவர் போனை பார்க்கறாரோ இல்லையோ, ஆனா உங்க மனசுக்குள்ள இவர் என் பேச்ச கேட்பதில்லை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டோ எண்ணமோ துளியும் இல்லேன்னு வச்சுப்போம். அப்போ அந்த மனைவி யாரா இருப்பாங்க? எந்த ஒரு பாரமும் இல்லாத அமைதியான ஒரு மனுஷியா இருப்பாங்க. அந்த கணத்துல அவங்க பால் மேல எந்த கோபமும் இல்லாம ரொம்ப அன்பா இருப்பாங்க. இதுதான் விழிப்புணர்வு. அந்த எண்ணம் இருக்கும்போது நாம வலிய உணர்றோம். அந்த எண்ணம் இல்லாத போது நாம அமைதிய உணர்றோம். அப்போ நிஜமான பிரச்சனை பாலிடம் இல்ல. அப்புறம் அந்த பிரச்சனை பால் என் பேச்ச கேட்கவில்லை அப்படிங்கிற அந்த பொய் எண்ணத்துல தான் இருக்கு அப்படிங்கறத இந்த 4 கேள்விகளும் ரொம்ப தெளிவா உணர்த்திடுது. இதுக்கு புத்தகத்துல வர்ற மேரி அப்படிங்கிற பெண்ணோட உதாரணம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, அந்த டெலிபோன் சம்பவம் தானே. கரெக்ட். மேரி தன்னோட கணவர்கிட்ட போன்ல பேசும்போது எதிர்முனையில அவர் மூச்சு விடுற சத்தம் தனக்கு பயங்கர எரிச்சலை தருதுன்னு பைரன் கேட்டிக்கிட்ட புலம்புறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, அப்போ மேரிக்கு என்ன தோணுது? மேரிக்கு அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு புரியுது. அந்த எண்ணம் இல்லைன்னா நான் என் கணவரை கூட ரொம்ப அன்பா பேசுவேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் எண்ணத்தோட அபத்தத்தை உணர்ந்து சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது எவ்வளோ பெரிய விடுதலை பாருங்க. அந்த சிரிப்பு தான் உண்மையான விடுதலையோட ஆரம்பம். ஆனா இந்த முறையோட முழுமையான பலன் அந்த 4 கேள்விகளோட முடிஞ்சு போறதில்ல. ஓ, இன்னும் இருக்கா? ஆமா, வெற்றிடமா இருக்கிற அந்த மனசுக்குள்ள அடுத்ததா என்ன வரணும்? அங்கதான் இந்த முறையோட மிக முக்கியமான இறுதி பகுதியான எண்ணங்களை திருப்பி போடுதல், அதாவது தி டர்ன் அரவுண்ட் உள்ள வருது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறப்போகுது. இத பத்தி பேசும்போது எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. கண்டிப்பா. நாம இவ்ளோ நேரம் ஒருத்தர் மேல வச்ச குற்றச்சாட்டை அப்படியே எப்படி நம்ம பக்கமே திருப்பி போடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆஹா மூமெண்ட். இந்த டர்ன் அரவுண்ட்ல 3 விதம் இருக்குன்னு சொல்றாங்க. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. நாம எழுதின அந்த குற்றச்சாட்டை 3 கோணங்கள்ல திருப்பி பார்க்கணும். நம்மை நோக்கி, மற்றவரை நோக்கி மற்றும் நேர்மாறாக. ஓகே. உதாரணமா, பால் என்னை மதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எடுத்துப்போம். முதல் மாற்றம் நம்மை நோக்கி திருப்பி போடுறது. அதாவது நான் என்னை மதிக்க வேண்டும். இது எவ்வளோ பெரிய அடி தெரியுமா? ஆமா, ரொம்ப ஆழமான விஷயம்.
மத்தவங்க என்ன மதிக்கணும், என்ன கொண்டாடணும்னு எதிர்பார்க்கிற நாம முதல்ல நம்மள நாமே மதிக்கிறோமா, நம்மள நாமே முழுசா ஏத்துக்கிறோமான்னு கேட்டா நிறைய நேரங்கள்ல பதில் இல்லன்னு தான் வரும். உண்மைதான். 2வது மாற்றம் மற்றவரை நோக்கி திருப்புவது. அதாவது, நான் பாலை மதிக்க வேண்டும். மகாலி இன்னும் மதிக்கலன்னு நான் கோவப்படுற அதே நேரத்துல நான் பாலை மதிக்கிறேனா? நான் அவர் மேல கோவப்பட்டு அவரை விமர்சனம் பண்ணும்போது அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுக்கலையே. கரெக்ட். அப்போ அவரும் நாமும் ஒண்ணுதானே. ஆனா இந்த 3வது மாற்றம் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் இடிக்குது. என்னது அது? நேர்மாறாக யோசிப்பது. பால் என்னை மதிக்க கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க, இது கிட்டப்பட்ட நம்மள நாமே தண்டிச்சுக்கிற மாதிரி இல்லையா? என்ன ஒருத்தர் மதிக்க கூடாதுன்னு நானே எப்படி நினைக்கிறது? இத பைரன் கேட் எப்படி நியாயப்படுத்துறாங்க? இது உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிற விஷயம் கிடையாது. நல்லா கவனிங்க, இதுதான் நிஜத்தை ஏத்துக்கிறது. அதாவது அக்செப்டிங் ரியாலிட்டி. ஆமா, அந்த குறிப்பிட்ட நொடியில பால் உங்களை மதிக்கல, அதுதான் நிஜம். அவர் உங்களை மதிக்காதப்போ அவரை என்ன மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நிஜத்து கூட சண்டை போடுறது தானே. ஆமா, காத்தடிக்க கூடாதுன்னு சண்டை போடுற மாதிரி. எக்ஸாக்ட்லி. அவர் என்ன மதிக்க கூடாது, ஏன்னா நிஜத்துல அவர் மதிக்கல அப்படின்னு ஏத்துக்கும் போது அந்த மனப்போராட்டம் அங்கே முடிஞ்சு போகுது. ஓ, இப்போ புரியுது. இப்படி மாத்தி யோசிக்கும்போது நாம குற்றஞ்சாட்டுற நபரை விட நாமளே பல நேரங்கள்ல மோசமா நடந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கசப்பான உண்மை நமக்கு உரைக்கும். நம்முடைய ஈகோ உடைஞ்சு ஒரு முழுமையான அமைதி அங்க பிறக்கும். வாவ், இந்த முறையை நாம சின்ன சின்ன விஷயங்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு பைரன் கேட்டியோட பேரக்குழந்தை ரேசி மற்றும் அந்த டார்த் வேடர் பொம்மையோட கதை ஒரு அருமையான உதாரணம். ஆமா, அந்த 3 வயசு குழந்தையோட கதை. ரேசிக்கு வெறும் 3 வயசு தான் ஆகுது. ஒரு கடையில டார்த் வேடர் பிளாஸ்டிக் பொம்மை ஒன்னு இருக்கு. அதுல காசு போட்டதும் அது தன்னோட கனத்த குரல்ல நீ இன்னும் ஜெடாய் ஆகவில்லை அப்படின்னு ஒரு ரெக்கார்டட் ஆடியோவை சொல்லுது. இத கேட்ட அந்த 3 வயசு குழந்தை நிஜமாவே நாம இன்னொரு மாவீரன் ஆகலையோ அப்படின்னு நம்பி முகம் வாடி ரொம்ப பெரிய ஏமாற்றத்துக்குள்ளாகுது. பிளாஸ்டிக்கால செஞ்ச ஒரு உயிரற்ற பொம்மை சொன்னத அந்த குழந்தை அப்படியே நம்பி வருத்தப்படுது. இத நம்ம பெரியவங்க வாழ்க்கையோட இணைச்சு பார்த்தோம்னா ஒரு பிரம்மாண்டமான உண்மை புரியும். என்ன அது? நாமும் அந்த பிளாஸ்டிக் பொம்மை சொல்வதை கேட்டு ஏமாந்து நிக்கிற அந்த 3 வயசு குழந்தை போலதான் இருக்கும். எப்படி சொல்றீங்க? நம்ம மனசுக்குள்ள ஓடுற தேவையற்ற சுய விமர்சனங்கள் இருக்குல்ல, நீ இதுக்கு லாயக்கில்ல, உனக்கு அறிவில்ல, நீ அழகா இல்ல அப்படின்னு எப்போதோ யாரோ பதிவு செஞ்சு வச்ச பழைய ஆடியோ கேசட்டுகள் திரும்ப திரும்ப நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமா, தொடர்ந்து ஓடிட்டே இருக்கு. அந்த எண்ணங்களை உண்மையான நிஜம்னு நம்பி நம்மள நாமே எப்படி தொடர்ந்து தண்டிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது இந்த கதை ரொம்ப ஆழமா பதிவு செய்து. அந்த பொம்மை எப்படி உண்மையை பேசலையோ அதே போலதான் நம்ம மனசுல எழும்பும் சுய விமர்சனங்களும் பெரும்பாலும் உண்மையானவே கிடையாது. இதை விட சிறந்த ஒரு ஒப்புமை இருக்க முடியாது. அப்போ இது வெறும் குடும்ப பிரச்சனைக்கோ இல்ல மனக்குழப்பத்துக்கோ மட்டும்தான் பொருந்துமா? இல்ல, இது உலகத்துல நடக்கிற எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தும். கண்டிப்பா. புத்தகத்துல வர ரூத் அப்படிங்கிறவங்களோட உதாரணத்தை பாருங்க. பங்குச்சந்தை பயங்கரமா வீழ்ச்சி அடையும் போது அவங்களுக்கு வர்ற மரண பயம், பணத்தை இழந்துருவோமோ அப்படிங்கிற நடுக்கம், அதையும் இதே 4 கேள்விகள் மூலமா அவங்க எதிர்கொள்றாங்க. பங்குச்சந்தை அப்படிங்கிறது அவங்க கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு விஷயம். அது கூட போராடுறத விட்டுட்டு தன்னோட பயம்ங்கிற எண்ணத்து கூட போராடுறத அவங்க நிறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம பைரன் கேட்டியோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவமே இதுக்கு பெரிய சாட்சி. என்ன சம்பவம்? ஒருமுறை அவங்க கணவர் பயங்கர கோபத்தோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பேரன் கேட்டிக்கிட்ட கத்துறாரு. உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு ரொம்ப மோசமா கேக்குறாரு. அந்த இடத்துல சாதாரணமா நாம என்ன பண்ணுவோம்? நீ எப்படி என்கிட்ட இப்படி கத்தலாம் அப்படின்னு திருப்பி கத்துவோம், நிஜத்து கூட சண்டை போடுவோம். ஆனா கேட்டி அப்படி பண்ணல. அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க ரொம்ப அமைதியா தன் கணவரை பார்த்து, அன்பா நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐ எம் லிசனிங். கணவர் கோவமா இருக்காரு அப்படிங்கிறது நிஜம். அது அவங்க முழுமையா ஏத்துக்கிறாங்க. இதுதான் உள்ளதை உள்ளபடி நேசிப்பது அப்படிங்கறதோட உச்சகட்டம். ஒரு பிரச்சனை நடக்கும்போது இது ஏன் எனக்கு நடக்குது அப்படின்னு சிந்திப்பதை விட அந்த பிரச்சனையை சுற்றி நாமலா பின்னி இருக்கிற அந்த துயர கதையை அவிழ்த்து பார்ப்பதுதான் உண்மையான விழிப்புணர்வு. சரியா சொன்னீங்க. நம்முடைய சொந்த மனதோடு நாம செய்யற போர் எப்ப முடிவுக்கு வருதோ அப்போதான் மற்றவர்களோடு நாம செய்யற போரும் இந்த உலகத்தோடு நாம செய்யற போரும் முழுமையா முடியும். நிச்சயமா. மோசமான எண்ணங்கள் வரும்போது அதையெல்லாம் ஒரு எதிரியா பார்க்காதீங்க. ஒரு தாய் தன் குழந்தைய எப்படி கனிவா புரிஞ்சுக்குவாளோ அதே போல உங்க எண்ணங்களை அன்பா புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மிக உன்னதமான சிந்தனையை இந்த புத்தகம் நமக்குள்ள விதைக்குது. ரொம்ப ஆழமான ஒரு பயணம் இது. இந்த டீப் டைவோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். பைரன் கேட்டியோட தத்துவத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஆழமான சிந்தனையை கொடுக்க இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அடுத்த முறை யாராவது உங்களுக்கு அனுப்புன ஒரு மெசேஜ் பார்த்து உங்களுக்கு கோபம் தலைக்கு ஏறும்போது உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க. உங்க போன் ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த எழுத்துக்கள் மேல உங்களுக்கு கோபமா
இல்ல அந்த எழுத்துக்களை பார்த்து உங்க மூளை எழுதுன ஒரு கற்பனை கதை மேல உங்களுக்கு கோவமா? அருமையான கேள்வி. அந்த மெசேஜ் அப்படிங்கிறது வெறும் நிஜம். அதுக்கு மேல வர்ற எல்லாமே நீங்க நிஜத்து கூட போடுற சண்டை தான். இத்தனை காலமா யாரோ ஒருத்தர் வந்து உங்களை காப்பாத்துவார், உங்க பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களை காப்பாற்ற போகும் அந்த நபர் வேறு யாரும் இல்லை, நீங்கள்தான். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.